முட்டையை வச்சு வித்தியாசமாக செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம், ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு கரண்டி கடலை மாவு, பேக்கிங் சோடா கொஞ்சமாக தேவைப்படுது. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதுக்குள்ளே போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 4 முட்டையும் உடச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ 4 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ கரண்டி போட்டுடலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க. இப்போது பனியாரக்கல் வச்சாச்சுங்க. இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, ஊற்றி வச்சிங்களா? காஞ்சிருச்சு. பனியாரக்கல் காஞ்சிருச்சு, ஆனால் எண்ணெய் காயில். ஒரு 2 நிமிஷம் காயட்டும். அளவாக ஊற்றினா போதும். இந்த கலக்கி வச்சதை இந்த பனியாரக்கல்லுக்குள்ளே ஊற்றலாம். கரண்டியில் ஊற்றுனா ஃபுல்லாக சிந்திருங்க. அதனால் ஸ்பூனில் ஊற்றும், கொஞ்சம் பெருசாக. ஓகே, வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு பேர் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, டன். கொஞ்சம் வேகட்டும். வெந்தாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். ஸோ பேக்கிங் சோடா போட்டதுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் அவ்வளவுக்கா பிடிக்கல, ஏன்னா நம்ம லைட்டாக தான் ஊற்றிருக்கிறோம். இருக்கட்டும். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை அப்படி ஊற்றி முக்கால்வாசி ஊற்றினாவே போதுங்க. அது உங்களுக்கு நல்லா பஃப்னு வந்துடுது. பச்சை மிளகா தான் ஹைலைட்டுங்க. அப்படியே கடிச்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நானே புதுசாக ட்ரை பண்ணது. ஸோ இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? 2 வைக்கலாம். ஒன்று முட்டை போண்டான்னு வைக்கலாம், இன்னொன்று முட்டை இந்த என்ன சொல்கிறது, இந்த பனியாரன்னு சொல்லலாம். ஸோ 2 பேர் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம். ஓகே, பெப்பர் தூவியாச்சு. கொஞ்சம் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள். ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான முட்டை பணியாரம்.